வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன வாகனம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம அந்த சப் 4 மீட்டர் செடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிசைர் அண்ட் அமேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த செக்மெண்ட் ஓரளவுக்கு ரிவைவ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நல்ல நம்பர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகி கொண்டு போயிட்டு தான் இருக்குது. அதில் வேல்யூ ஃபார் மணியாக பார்க்குறப்போ ஹோண்டா அமேஸில் இந்த விஎக்ஸ் மாடல் அந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்றது 10 lakhs பிலோ இருக்கிறனால நமக்கு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் இருக்குது. ஸோ இந்த வாகனத்தோட ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 lakhs ஸ்டார்ட் ஆகுது. இதுவே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 11.5 lakhs கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ப்ரைஸிங் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. 1.2 லிட்டர் என்ஜின் உங்களுக்கு 7 years அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்ட்டி வரைக்கும்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி பிரச்சனை கிடையாது. ஃபியூல் எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 15 to 17 அப்படின்றது ரியல் டைமில் கிடைக்கும். நல்லா பொறுமையாக ஓட்டினா இன்னும் பெட்டரான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த அமேஸ் விஎக்ஸ் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த வாகனத்தை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண சுந்தரம் ஹோண்டா ஈரோடு ஷோரூமுக்கு ஒரு சின்ன ஷவுட் கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹோண்டா அமேஸ் விஎக்ஸ் மாடல் உங்களுக்கான மாடலாக இல்லைன்னு தெரிஞ்சுப்போம். இந்த ஹோண்டா அமேஸில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத எவிடென்ட்டாக உங்களால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. சேஃப்டி ஹோண்டா அமேஸ் அந்த அளவுக்கு வந்து சிறந்து இருக்கும். ஏன்னா இதோட காம்படிட்டர் 5 ஸ்டார் என்கேப் வாங்கினதுலேருந்து எல்லாருமே கேட்ட கேள்வி ஹோண்டா அமேஸ் வந்து பில்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து இருந்ததை விட தேர்ட் ஜென்ரேஷன் 3G அமேஸ் அப்படின்றத வந்து பெட்டராக பில்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. த்ரூ அவுட் நமக்கு வந்து அதை டச் அண்ட் ஃபீல் பண்ணும் போதும் நமக்கு அது தெரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட 952 986 கிலோகிராம் இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. ரியல் டைமில் வந்து இன்னும் கிராஸ் டெஸ்ட் நடக்கலனாலும் ஹோண்டா வந்து இன்டர்னலாக அவங்களோட கிராஸ் டெஸ்ட் ஃபுட்டேஜை வந்து நமக்கு லான்ச் ஈவெண்ட்டில் காமிச்சிருந்தாங்க. அது பார்க்குறப்போ உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி வந்து சைடு இம்பாக்ட்ஸில் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி இருக்கிற பாரத் அண்ட் கப் குளோபல் அண்ட் கப் நாம்ஸை தாண்டி தான் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையுமே வந்து ஸ்ட்ரக்சரல் ரீதியாக இந்த வாகனம் வந்து மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ரியல் லைஃப்பில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துக்கும் இந்த வாகனம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பேக் பண்ணியிருக்காங்க. ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இதை குறிப்பிடுவாங்க. ஹோண்டா சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா சிட்டி, ஹோண்டா எலிவேட், உங்களுக்கு ஹோண்டா அமேஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் உருவாக்கி எடுத்து வந்திருக்காங்க. அதான் பிளாட்ஃபார்மாக இவங்க அதோட ஆரிஜினாக வச்சுருக்காங்க. 1.2 லிட்டரில் ஒரு 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஐவிடெக் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ட் வேரியபிள் வால் டைமிங் வித் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் அப்படின்றது தான் அதோட குறிப்பு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லோயர் ஆர்பிஎம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான எஃபிஷியன்சி கிடைக்கிறதுக்கு ஸ்மாலர் கேம்லப்ஸும், இதுவே ஹையர் ஆர்பிஎம்ஸ் வந்து டெவலப் ஆகிறப்போ நீங்கள் த்ராட்டல் கொடுக்குறப்போ உங்களுக்கு லார்ஜர் கேம்லப்ஸ் எனபிள் ஆகி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கும். ஸோ லீனியராக ட்ராவல் பண்ணுறப்ப நல்ல எக்கனாமிக்கலாக இருக்கும். நீங்கள் ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் டெலிவரியும் பெட்டராக இருக்கும். ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த தொழில்நுட்பம். ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 to 14 சிட்டியில் மைலேஜ் கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் ஹைவேஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18க்கு மேலே எடுக்க முடியுதுங்க. மேனுவலை விட சிவிடி வந்து இங்கே ஹோண்டாவில் எப்பவுமே ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த என்ஜினோட பவர் டெலிவரின்னு கேட்டிங்கன்னா லீனியராக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அக்ரெசிவ் பவர் டெலிவரி அப்படின்றது இருக்கா. லீனியர்னா எப்படி சொல்கிறேன்னா, பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பவர் அப்படின்றது பில்ட் ஆகி கொடுக்கும். 4 பேர் 5 பேர் போகிறப்போ வந்து ஹில்ஸில் போகிறப்போ இல்லை மற்ற பக்கம் போகிறப்போ இழுக்கிறதுக்குலாம் திணறமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதில் எல்லாம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போ இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸ்டார்ட் ஆகிறப்பவும் ஷட் ஆஃப் ஆகிறப்பவும் அந்த சின்னதாக அந்த வைப்ரேஷன் அப்படின்றத ஃபீல் ஆகுதுங்க. சரி, இங்கே என்ன பெட்டர்மெண்ட் நடந்திருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, என்ஜின் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. பட் லைனருக்கும் இங்கே மேலேயும் கொஞ்சம் இன்சுலேஷன்லாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த நாய்ஸ் டெவலப் ஆகுது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கேபின்குள்ளே வராமல் ஃபில்டர் பண்ணியிருக்க முடியும். அது மட்டும்தான். மற்றபடி வந்து எந்த குறைகளும் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஸோ என்ஜின் விஷயம் பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். வாகனத்தோட முன் தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு
க்ரோம் இன்சர்ட் அப்படின்றது த்ரூ அவுட் ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹனிகோம் கிரில் ஃப்ரண்ட்டில் நல்லா வந்து ஒரு வைடான ஒரு ஸ்டாண்ட்ஸுங்க. நீங்கள் இந்த எலிவேட்டில் பார்த்தீங்களா அது மாதிரி நல்லா ஒரு வைடான ஒரு கிரில் தான் இங்கே போயிருக்காங்க. மினிமலான ஒரு ஆடம் பிளேங்க. 172 mm இங்கே கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. செக்மெண்ட் காம்படிட்டர்ஸை காட்டிலும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அந்த சஸ்பென்ஷன் பற்றி பேசும்போது அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றியும் நான் சேர்த்து எவிடென்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஹெட்லாம்ப் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் எல்இடிஸில் தான் போயிருக்காங்க. டிஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே க்ளோ ஆகுது. இது வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் ஆக்ட் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் ஃபாக் லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. பட் ஒரு ஹாலஜன் ஆர் வார்ம் வெயிட்டில் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் ஃப்ரெஜலாக இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்லாம்போட த்ரோ நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. பெரிதாக நீங்கள் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஹோண்டா அமேஸோட வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2470 mm இருக்குது. இந்த ஹோண்டா அமேஸ் கூட காம்படிட்டராக இருக்கக்கூடிய மாருதி டிசைர் கூடவும் அதுக்கப்புறம் வந்து ஹியூண்டை ஆரா கூடவும் கம்பேர் பண்ணி டைமென்ஷன் ரீதியாக அந்த ஹோண்டா அமேஸ் இந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றத எவிடென்ட்டாக உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பழைய 2G அமேஸ்க்கும் 3G அமேஸ்க்கும் ஒரு பெரிதான மாற்றங்கள் அப்படின்றது இல்லை. பட் ஒரு இடத்துல நடந்திருக்கு, அந்த ஓஆர்விஎம்ல நடந்திருக்கு. அது கொஞ்சம் வந்து பெருசாக போயிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து அந்த பொசிஷன் பண்ண இடமும் மாறி இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு வந்து டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 185 60 15ங்க. உங்களுக்கு வந்து ஒரு டியூவல் டோன் அலாய்வீல்ஸ் அப்படின்றது கிடைக்கல. அது வந்து டாப் ஆஃப் த லைனில் தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு அலாய்வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. லைனஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு செமி கன்சிடராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ்ங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் போயிருக்காங்க. எம்ஆர்எஃப்ல ZV-TV எக்கோ ட்ரெட் அந்த யூனிட் தான் இருக்குது. வார்விஎம் கன்சோல் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பிளேஸ்மெண்ட் நடந்திருந்தது. இதை கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்து வந்திருக்காங்க, எடுத்து வந்திருக்காங்க எலிவேட்டில். ஏன்னா இது ஒரு பெட்டரான ஒரு விசிபிலிட்டி கொடுக்குதுங்க நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து வாரம்லேயே எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்கெல்லாம் மிரரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த கன்சோலையும் நம்மளால ஃபோல்ட் பண்ணிக்க முடியும் இந்த VX வேரியன்ட்லேயே. சாவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாப் கீங்க, லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட் சென்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கூட வர பேசஞ்சர் அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் 2 பேர்த்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கன்வீனியன்ட்டாக நம்ம உள்ள ஏறி இறங்கிக்க முடியும் ஃபாப் கீ மட்டும் கையில் இருந்தால். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் டோர்லலாம் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஹிஃப்ட் இருக்குங்க. அதுலலாம் குறைகள் இல்லை. தட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரெஜைலாக இல்லை, நல்ல ஒரு உணர்வு தான் கொடுக்குது. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரியரில் வந்து டிஎல்ஓ ப்ராப்பராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து செடான்ஸ் அப்படின்னு போகும்போது வந்து தலைக்கு மேலே தான் அந்த ரியர் கிளாஸ் அப்படின்றது பிளேயாக இருக்கும். கொஞ்சம் ஒரு டிண்டட் கிளாஸ் தான். உங்களுக்கு வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல டிஎல்ஓ உள்ள கிடைக்குதுங்க. உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் டீம் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, பிளாக் அண்ட் பேஜ் டீம் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ கன்வீனியன்ட்டாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ப்ளே பெட்டராக இருந்திருக்கலாம்னு கேட்டிங்கன்னா உள்ளே உட்கார்றப்போ ஓகேவாக இருக்குங்க. ஸோ எந்த விதத்துலையுமே வந்து வெளிச்சம் பத்தலை, கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி லாங் ட்ராவலாக நம்ம சொல்ல மாட்டோம். சஸ்பென்ஷன் பற்றி இப்போ பேசிடலாங்க. அதாவது ஹோண்டா அமேஸில் வந்து எப்போவுமே வந்து சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சுருப்பாங்க. டைனமிக் ஓரியன்டாக இருக்காது. ஏன்னா ஒரு சஃபர் மீட்டர் செடன் செக்மெண்ட்டு 1.2 லிட்டர் இன்ஜின் அப்படின்றப்போ இதை வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக யாரும் எதிர்பார்க்க போகிறது கிடையாது. ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போகிறப்ப கன்வீனியன்ட்டாக இருந்தால் போதும், கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, சஸ்பென்ஷன் வந்து ஈவன் தோ வந்து இது டிசைரை காட்டிலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தி. உங்களுக்கு 172 mm கிட்டத்தட்ட ஒரு 9 mm வந்து வித்தியாசம் இருக்குது தான் செய்யுது. அதில் நமக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் இல்லை பெரிய குழியிலலாம் மேட்லலாம் விட்டு ஏற்றுறப்போ நமக்கு என்ன உணர்வு வருது அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து சுதனமாக வச்சுக்கணும். புள்ளிலோட போகிறப்போ தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்ஃபர்ட் ஓரியன்டாக அந்த சஸ்பென்ஷனோட டேம்பர் காலிபிரேட் செய்யப்பட்டதால். ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டேட்டு ரியல் டார்ஷன் பீம் ரெண்டுமே கால் ஸ்பின் கூட தான் போயிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டெபிலைசர் பாரை பொறுத்த வரைக்கும் டார்ஷன் பார் டைப் தான் போயிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் நீங்கள் வந்து ரொம்ப பேட்சியான ரோட்டில் போவீங்க, ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போவீங்க, இல்லை பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போய் பொறுமையாக தான் வந்துக்கணும். வேகமாக விட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து பெல்லி ஸ்க்ராச் அப்படின்றது நடக்கும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் பிரேக்கு. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் யூகிச்சு உங்களால் நிப்பாட்ட முடியும். ரொம்ப வந்து அக்ரெசிவாக கொடுக்கல, ப்ராக்ரெசிவான ஒரு பிரேக்கிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் பற்றியும் பேசிட்டோம், பிரேக்ஸை பற்றி பேசிட்டோம். அடுத்து ரியர் ப்ரொஃபைல் தெரிஞ்சுப்போம். டெயில் லேம்ப் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோண்டா சிட்டியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு ப்ரீமியம் கார்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ளே எம்பட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து ரிவர்ஸ் கெயில் லேம்ப் கிடைக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் ரிவர்ஸ் கெயில் லேம்ப், பிரேக் லைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன். இந்த கன்சோல் மட்டும் எல்இடியில் போயிருக்காங்க. ரியரில் நமக்கு வந்து டீஃபாகர் கிடைக்குது. செடன்ஸை பொறுத்த வரைக்கும் வைப்பர்ஸ் அப்படின்றது இருப்பதில்லை. அது வந்து ஃப்ளோட்டிங்காக இருப்பனால வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் நிற்காது அப்படின்றதால வந்து பெரும்பாலும் கொடுக்கறதில்ல. உள்ளே வந்து ஆக்சுவலாக நீங்கள் தலை வந்து இந்த இடத்துல வரும், உங்களோட ஹெட் வந்து இந்த இடத்துல ரெஸ்ட் ஆகும். அப்படின்றப்போ இது வந்து டேரெக்டாக வந்து வெயில் இருக்கிற டைமில் வந்து உள்ளே வந்து ஹீட் இன்க்ளூட் ஆகும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன் ஃபிலிம்ஸ், பெட்டரான ஒரு சன் ஃபிலிம்ஸ் நல்லா வந்து UV/IR ரிஜெக்ஷன் இருக்கிற மாதிரி போய்க்கோங்க. கண்டிப்பாக கன்வீனியன்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலே வந்து ஒரு ஷாக் ஃபினன்டர் தான் கிடைக்குது இந்த VX வேரியண்ட்டில். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து இந்த இடத்துல லே ஓவர் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா மழை தண்ணி இதெல்லாம் பெய்யறப்போ வேறு பக்கம் இருந்ததுன்னா ஈஸியாக நலஞ்சிரும், கிளியரான விசிபிலிட்டி கொடுக்காது. பட் இந்த இடத்துல கொடுத்தது நல்ல விஷயம் தான். பார்க்கிங் சென்சர்ஸ் தான் 2 தான் போட்டிருக்காங்க. ஒரு 4 பார்க்கிங் சென்சர் இருந்தால் ரொம்பவே உதவி கொடுத்துருக்கும். டெயில் லேம்ப்
கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது க்ளோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் டைப் தான். பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் ஓகேவாக இருக்குங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். 416 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வைடான பூட் ஸ்பேஸ், நிறையா திங்ஸை வச்சுக்க முடியும். ஒரு செடனுக்கான ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பூட் ஸ்பேஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்து கவரப் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பிராண்ட்ஸில் இவங்களே முன்னாடிலாம் கவரப் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ கவரப் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். பார்த்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இல்லாமல் இருக்கும். 60-40 ஸ்ப்ளிட்லாம் எதிர்பார்க்க முடியாது இங்கே. அடுத்து ஸ்பேர் டயர்னு பார்க்கும்போது 175 70 R14 போயிருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸுங்க. இது பூட் லைட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் இது உதவி கொடுக்கும். ஒரு ஹாலஜன் பூட் லைட்டுங்க. டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பிளாக்ல தான் போயிருக்காங்க. ஒரு பிரஷ்டு சில்வர் இன்சர்ட்டில் வந்து அந்த ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் அப்படின்றது கிடைக்குது. பவர் விண்டோஸுங்க. இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இடத்துல லே ஓவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது இங்கே வச்சுக்க முடியும். ஹோண்டா அமேஸோட ரியர் சீட்டில் என்ன அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். உள்ளே ஏறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரஸ் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா செடன்ஸ் அப்படின்றதுனால நல்ல ஒரு க்ளீனான ஒரு தட்டுணர்வு நமக்கு கிடைக்குதுங்க. ஃபஸ்ட்டு லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஸுங்க. எந்த விதத்துலையுமே வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. உங்களுக்கு காலை நீட்டி நல்லா உட்காந்திங்கனாலும் உங்களுக்கு வந்து காலெலாம் இடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஸ்லைட்டாக வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்டர் தை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலை நல்லா நீட்டி வச்சு உட்காரோம்னா ஓகே, மேனேஜபிளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் கண்டிப்பாக. லாங் ட்ராவலுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவை தான் பின்னாடி கொடுக்குங்க. ஹம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிதில்லை, ஓரளவுக்கு மினிமலாக தான் இருக்குது. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியுமா கேட்டிங்கன்னா 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது உட்காரலாங்க. ஏசி வென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ளோயர் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க. வென்ட்டோட குவாலிட்டிலாம் நல்லா தரமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரெஜெல்லாம் இல்லை. நல்ல ஒரு த்ரோ கிடைக்குதுங்க. ஆக்சுவலாக நம்ம லாங் ட்ராவலாம் போகிறப்போ வந்து எந்த ஒரு யூசர்ஸுமே வந்து குறை பெருசாக சொன்னதில்லை. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நிறைய ஹோண்டா அமேஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருந்தாங்க. ஃபீட்பேக்ஸ் கேட்குறப்ப வந்து ஏசி எந்த குறையுமே யாரும் சொல்லலை. அமேஸோட ஹெட்ரூம் பற்றி இப்போ பேசலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா சாஞ்சு உட்கார்றீங்க, இப்படி சாஞ்சு உட்கார்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா தலை உரையறக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சுருக்கும். என்னென்னா 3 பேசஞ்சருக்குமே ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாமோன்னு தோணுது. பட் இது வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ப்ராப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசமாக இல்லை. நான் வந்து தலையை சாய்ச்சி உட்கார்றேன்னா எனக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்குக்கு வந்து ஒரு நெக் பில்லை வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்து லாங் ட்ராவலில் கழுத்து வலி வராமல் இருக்குங்க. ஸோ ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட் பாருங்கள் கீழே வரைக்கும் போயிடுது. இது கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னா கை வைக்கிறப்ப கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து ஹோண்டா சிட்டிலையும் இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, 3 ஈர்லா சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது 3 பேசஞ்சருக்குமே கிடைக்குதுங்க. அடுத்து லம்பார்னு பேசினோம்னா லம்பாருக்கான என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பெரிதளவில் இல்லை. ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம உட்காரோம், கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து அடிக்வேட்டாக இருக்குங்க. ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியல, அடிக்வேட்டாக கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட வடிவமைப்பு, அதாவது இந்த குஷனிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் பேலன்ஸ் நோட்டில் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா எப்போவுமே வந்து அந்த சீட் எர்கனாமிக்ஸில் வந்து அந்த கம்ஃபர்ட்டில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இங்கே அமேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் ப்ளே அப்படின்றது இங்கே நடந்திருக்கு. ஐசோஃபிக்ஸும் கிடைக்குதுங்க ரியரில். கேபினில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேம்ப் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பின்னாடி இருந்துச்சுன்னா வந்து ரீடிங்க்கு வந்து பெட்டராக உதவி கொடுக்கும். ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று போகிறப்ப காமிக்கிறேன். கோ பேசஞ்சர் சீட்ஸில் மட்டும் வந்து மேகசின் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை. நல்லா ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? டேஷ்போர்ட் லேஅவுட் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த கிளாஸியான ஓஜி ஜாப்பனீஸ் டிசைன் தான். ரொம்ப வந்து மாடர்ன் எராக்குள்ளெல்லாம் அவங்க போகலை. பேசிக் பட் நீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலே வந்து ஹாட் பிளாஸ்டிக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சின்னதாக இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சர் பிள்ளைலாம் நடந்திருக்கு. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் ஓகே. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ரியரில் ரொம்ப நல்ல சால்ட்டாக இருந்துச்சு. இது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்ஜ் தீமில் போயிருக்காங்க. சில்வர் இன்சர்ட்ஸ் இங்கே கிடைக்குது. ஓகேங்களா? ஒரே ஒரு இந்த இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி இந்த பேனலை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பேனல்ஸோட ஷட் லைனும் ப்ராப்பராக தான் இருக்குது. பெருசாக வந்து அந்த சின்ன சின்ன ரேட்லிங் நைட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக வராதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மற்ற பிராண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பேனல்ஸ் ஒரு 4 பேனல் 5 பேனல் போடுறாங்க. அதனாலே ரேட்டல் உருவாகுது. இந்த மாதிரி வந்து பிளெயின் அண்ட் சிம்பிளாக இருந்துச்சுன்னா ரேட்லிங் நாய்ஸ் அப்படின்றது வந்து லாங் டேர்மில் வராமல் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இன்டர்லாக்கிங் அப்படின்றதால நான் சொல்ல வரேன். இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றிலாம் அப்புறம் பேசலாம். இங்கே க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான க்ளவ் பாக்ஸு, ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஓனர்ஸ் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸ்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சென்டரில் 2 கேபின் லேம்ப் கிடைக்குது ஹாலஜனில். உங்களுக்கு IRVM அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிளுங்க. ஓகேங்களா? ஃபைன். ஆட்டோ டிமிங் கொடுத்து வந்துருக்கலாம். வேனிட்டி மிரர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் கிடைக்குது. லைட்ஸ் இல்லை. கூட வர பேசஞ்சருக்கு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா
கிடைக்குது. பட் இங்கேயுமே லைட்ஸ் இல்லை, வேனிட்டி லைட்ஸ் அப்படின்றது இல்லை. யூட்டிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேசிங் இருக்குது. சாவி, சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும்னா பயன்படுத்திக்கலாம். ஹேண்ட் பிரேக்கு கீழேயும் ஒரு ஸ்பேசிங் இருக்குதுங்க. இந்த இடத்துல 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு 500 ml வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ரெண்டுமே வந்து உள்ளே வந்து ஃபிட்டாக இருக்கும். கீழே வந்து இதெல்லாம் தெரியுதா, இங்கே வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. 2 USB டைப் A சார்ஜர் கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரு டைப் C மட்டும் தான் மிஸ் அவுட் ஆகுது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளேவோட உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் 2 வீட்டர்ஸுங்க. ஒரு பேனாசோனிக்கோட ஹெட் யூனிட்டுங்க இது. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம கேட்போம். உண்மையாலுமே நான் ஆல்ரெடி ஹோண்டா சிட்டியில் பயன்படுத்தினப்போ சொன்னேன், இவங்களோட ஹெட் யூனிட்ஸோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹெட் யூனிட் ரொம்பவே நல்லாயிருக்கும், டியூனபிளும் கூட. ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குங்க. லேன் வாட்சும் கிடைக்குது இங்கே. ஆக்சுவலாக இந்த வேரியண்ட்டில் லேன் வாட்ச் VXலேருந்து நமக்கு லேன் வாட்சும் கிடைக்குது. நீங்கள் இண்டிகேட்டர் போடுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வாப் பண்ணி லேன் வாட்சும் பயன்படுத்திக்க முடியும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட குவாலிட்டி காமிச்சிட்டுங்களா, உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்குதா இருங்க. இது 3 வியூ கொடுத்துருக்காங்க. எதுலேயுமே அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுக்கல, அதுதான் வருத்தம். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க உங்களுக்கு VX வேரியண்ட்டில். நமக்கு த்ரோ பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. 24 தான் எப்போவுமே வச்சு செக் பண்ணுவோம். ஆட்டோவில் வைக்கிறேன் 24ல். நல்ல த்ரோ இருக்குங்க. மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷனும் இருக்குது. MID கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இருங்க, வண்டி ஆஃப் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். தெரியுதுங்களா, ஒரு டிஜிட்டல் MID கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹோண்டா சிட்டியில் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அதே மாதிரி தான் உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உள்ள காமிக்குது. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் அப்படின்றது வந்து இந்த சைடு இருக்குது. இங்கே கை காமிக்க தெரியுதுங்களா, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ட்ரிப் மீட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்குலாம் இந்த சைடு தான் வச்சுருக்காங்க. அது போக MID கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஹோம் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் வந்து இதை டாகல் சுவிட்செல்லாம் பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நீங்கள் அப்டேன் பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம், ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. டாப் ஆஃப் த லைனில் உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 ஸ்போக் யூனிட் இருங்க, எங்காவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பார்க்குறேன். இருக்குங்க, டில்ட் இருக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குதுங்க. பட் வைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இல்லை. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் லெவல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் எல்லாம் இந்த இடத்துல லேவர் நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு டெட் பெடல் அப்படின்றது இருக்குது. ABC பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் அப்படின்றது வந்து ஆப்டிமைஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ABC இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா A கீழே, அதுக்கப்புறம் B, அதுக்கப்புறம் வந்து கிளச் மேலே இப்படி போயிருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஃபேப்ரிக் சீட்ஸ் தாங்க, பேஜ் தீமில் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் பார்த்து சூதானமாக வச்சுக்கணும். அண்டர் தை சப்போர்ட் பற்றி பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு காலை நான் ஆக்சல் படலில் வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக லேக் ஆகுது. கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். தெரியுதுங்களா, காலை மடக்கி வச்சோம்னாலும் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தான் தோணுது. சீட்ஸில் லம்பார் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதுகுக்கு கரெக்டாக இருக்குங்க. முதுகு தண்டு வளத்துக்கு கரெக்டாக இருக்குது. ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட்டும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. போனட்டோட விசிபிலிட்டி கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிளியராக இருக்குங்க. எனக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இருக்கனால அதெல்லாம் கிளியராக என்னால் ஜட்ஜ் பண்ணி ஓட்டிக்க முடியுது. குறைகள் எதுவுமே இல்லை. சீட்ஸ் அண்டர் தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். ஃபேப்ரிக்கிங் அப்படின்றனால சீட் கவர்ஸ் மேலே லேவர் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல ஒரு சீட் கவர்ஸ். இல்லைனா வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட டிரைவர் விண்டோ கிடைக்கிது. மீதம் எல்லாம் நார்மல் பவர் விண்டோஸுங்க. IRVM, அதுக்கப்புறம் லாக் அன்லாக் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ், ஜாய்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே லேவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹாட் பிளாஸ்டிக்ஸ் தான், எங்கேயுமே சாஃப்ட் ஃபேப்ரிக்லாம் எங்கேயுமே போடலை. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேசிங் அடிக்குவேட்டாக இருக்குது. கூட நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம். இந்த ஹோண்டா அமேஸ் VXோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்துள்ள வேரியண்ட் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 lakh ப்ரைஸிங் வருது. அதில் ADAS கூடுது, அதுக்கப்புறமா அந்த டியூல் டோன் அலாய் வீல்ஸ் ஆட் ஆகுது. இதுதான் ஒரு மேஜர் அட்வான்ஸ்மெண்ட்டாக பார்க்க முடியுது. VX அப்படின்றது தான் சஃபிஷியண்ட்டாக இன்றைக்கி தேதியில் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்குங்க. ஆன் ரோட் ப்ரைஸிங் என்னென்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து
ஸ்டாண்டர்டாக இவங்க 3 வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் 7 இயர்ஸ் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியுது. சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000லேருந்து ஒரு 7000 ரூபாய் வரைக்கும் வச்சுக்கோங்க. இது நம்மளோட பார்ட்ஸோட சேஞ்ச் இல்லாமல் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் காஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு வியர் அண்ட் டேர் பார்ட்ஸ் வந்து அதிகம் தேய்வதுன்னா அதுக்கான காஸ்ட்டும் கூட இன்க்ளூட் ஆகும். நீங்கள் ஒரு சப் 4 மீட்டரில் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணணும். கம்ஃபர்ட் தான் என்னோட மேஜர் ஃபேக்டர். நான் வந்து ஸ்பீடு, பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீச்சர்ஸ் ரிச்சாக எதிர்பார்க்கல. பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், கம்ஃபர்ட் இருக்கணும், வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும்னா அந்த ஹோண்டா அமேஸ் விஎக்ஸ் வேரியண்ட்டை நீங்கள் செக்அப் பண்ணலாம். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சச்சர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை.